Hello everyone, welcome to Muttaraja Vlogs. எவ்ரி 2 days வந்து அந்த 2 daysல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல வந்து இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரோனாவை பத்தி, சோ அது போக இன்னொன்னு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி, அதுக்கு தேர்ட் வந்து ஒரு மூவி ரிவ்யூ அபவுட் பென்குயின். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரோனா வைரஸ் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டே வருது. எவ்ரிடே பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக் ஹைட்ஸ் ரீச் பண்ணிட்டு வரோம். ப்ரீவியஸ் அதுக்கு முந்தானேத்து வரைக்கும் ஒரு 2100 இருந்தது, நேத்து வந்து 2300 ஆயிட்டு வருது. சோ இது வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் மத்த மெட்ரோஸ்ல இல்லாத மாதிரி வந்து சென்னையில மட்டும் ஃபர்ஸ்ட் திருப்பி செகண்ட் லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் வந்து கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் லாக்டவுன் வந்து will it contain the problem or will it spread it more, இன்னும் வந்து ஜாஸ்தி படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து இதுல ஒரு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் வந்து ரொம்ப ரெக்கார்ட் ஹைஸ்ல இருக்கு. அதாவது மத்த எந்த ஸ்டேட்டும் இல்லாத மாதிரி வந்து தமிழ்நாட்டுல அவங்க ஒழுங்கா பண்றது வந்து டெஸ்டிங் மட்டும்தான். டெஸ்டிங் பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு டெல்லியில டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேஷியோ அப்படின்னா இப்ப நம்ம ஒரு 100 டெஸ்ட் எடுத்தோம்னா அதுல எவ்வளவு பேருக்கு வந்து பாசிட்டிவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேஷியோ வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் 100 பேர்ல 30 பேருக்கு வந்து 30ல இருந்து 35 பேர் வரைக்கும் வந்து பாசிட்டிவிட்டி ரேஷியோ வருது. இதுவே மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 பீப்புளுக்கு வந்து பாசிட்டிவ் வருது 100 பேருக்கு எடுக்கும்போது. அதே வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் வந்து 11 பேருக்கு வந்து பாசிட்டிவிட்டி வந்துட்டு இருந்தது 100 பேர்ல. ஆனா இப்ப வந்து ரீசெண்டா அவங்க இன்னுமே நல்லா ஜாஸ்தி பண்ணிருக்காங்க டெஸ்ட். இன்ஃபேக்ட் நேத்து மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 3800 டெஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நேத்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் வந்து நேத்து வந்து கிட்டத்தட்ட 8% இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா 100 டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த 8 பேருக்கு வந்து பாசிட்டிவ் வருது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில வந்து 100ல 35க்கு வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்னா அவங்க வந்து இன்னும் ஜாஸ்தி டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கு, பட் அதை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை. ஆனா நம்ம வந்து அதை வந்து ஜாஸ்தி டெஸ்ட் பண்றோம், அதனால நம்மளோட கேசஸும் கூட இருக்கு. இது வந்து இதனால நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணலாம், பட் இன்னுமே வந்து ஜாஸ்தி பண்ணணும். டெஸ்டிங்னு பாத்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 7.5 கோடி மக்கள் இருக்கோம். அதுல வந்து நேத்து வரைக்கும் ஒரு 90 lakhs பீப்புள், அதாவது 1% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னன்னா வந்து அபவுட் த மார்டாலிட்டி வந்து டெத் ரேட் வந்து நமக்கு ஒரு லாஸ்ட் ஒரு வீக் இல்ல ஒரு 1 or 2 weeks முன்னாடி வரைக்கும் நமக்கு டெத் ரேட் வந்து ஒரு மில்லியன்ல வந்து ஒரு பிலோ 1% தான் வந்து டெத் ரேட் இருந்துச்சு. பட் இது வந்து இப்ப அது இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 பீப்புள் பர் மில்லியன் வந்து இறக்குறாங்க. சோ டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அதுல டெத் ரேட்லயும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கோமார்பிடிட்டி இல்லாதது. அதாவது இப்ப முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்க, இதர் ஒரு ஹார்ட் அட்டாக் இல்ல ஒரு பிபி அந்த மாதிரி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து கிரிட்டிக்கல் ஆயிட்டு வந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 700 டெத்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 115 டெத்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸும் இல்லாம வந்து இறந்திருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. எல்லாருக்குமே இட் டசன்ட் மீன் தட் யாருக்குமே வந்து அந்த சான்சஸ் நம்ம வந்தா நம்ம நார்மலா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஷூரிட்டி இல்லாம ஆயிடுச்சு. சோ அதனால யாருக்கு எப்ப வந்தாலும் இட் இஸ் a certain risk அப்படிங்கிறது நமக்கு வந்து உணர்த்துது. சோ இது வந்து இட் இஸ் கெட்டிங் அந்த கொரோனா வைரஸோட ஸ்ட்ரெயின் வந்து இன்னுமே அழுத்தமாயிட்டு இருக்கு. சோ அதனால இப்ப வந்து the government has in fact said, சீஃப் மினிஸ்டர் கிட்ட நேத்து கூட கேட்டாங்க எப்ப வந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அது நாங்க எங்களால முடிஞ்சதை பண்றோம், பட் இது வந்து கடவுள் கையில தான் இருக்கு, கடவுள் தான் வந்து வழிவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதே மாதிரி நம்மளும் வந்து கவர்மெண்டால ஒன்னும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் வந்து இப்ப இருக்கக்கூடிய கேசஸ்ல வந்து முன்னாடி சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள நகரங்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து இப்ப சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பெரிய லெவல்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 50 to 100 கேசஸ் எவ்ரிடே வந்துட்டு இருக்கு. சோ இட் இஸ் a very very critical issue. அண்ட் எதனாலன்னு சொல்றாங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்ப முன்னாடி மகாராஷ்டிரால இருந்து வந்தவங்க, மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தவங்க, அது போக சென்னையில இருந்து
திருப்பி இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அவங்க வேலை இல்லாதனால திருப்பி சொந்த ஊருக்கே வந்தவங்கனால பரவுறது வந்து ஜாஸ்தி ஆயிட்டு வருது. சோ அதனால யாருமே நோபடி இஸ் சேஃப் இன் தமிழ்நாடு. நீங்க ஒரு ரொம்ப சின்ன கிராமத்துல இருந்தாலுமே வந்து அங்க வந்து உங்களுக்கு கரோனா வைரஸ் பாதிப்பு வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இட் இஸ் ஆன் அஸ். நம்ம தான் வந்து ரொம்ப சேஃபா இருந்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம முன்னாடி அந்த 40 டே லாக்டவுன்ல எவ்வளவு வந்து கிரிட்டிக்கலா எங்கேயோ வெளியில போகாம வீட்டுல இருந்தோமோ, இப்ப வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும், பிசினஸ் போக வேண்டியிருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் பிசினஸ் இருக்க பீப்புள் வந்து இஃப் யூ கேன் ஸ்டே ஹோம் அண்ட் ஒர்க், நீங்க வந்து அதை ப்ரிஃபர் பண்ணும். ஆபீஸ் போகணும்னா ஆபீஸ் போறக்கூடியதுல வந்து யூ ஹேவ் டு டேக் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் நெசசரி. மாஸ்க் போடுறது, ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்றது, முடிஞ்சா வந்து கிளவுஸ் போட்டுக்கோங்க, இல்ல வந்து ஐ மாஸ்க் போட்டுக்கோங்க. சோ ஐ மாஸ்க்னா இதர் ஒரு காகுல்ஸ் மாதிரி இல்ல வந்து ஐய வந்து கவர் பண்ற மாதிரி வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் வியர்ட் எனிமோர். நீங்க மத்தவங்க வந்து நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கனால எதுவும் வித்தியாசமா நினைப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம வந்து வி ஷுட் safeguard ourselves. அதுதான் வந்து இப்ப இட் இஸ் a very important thing. In fact நம்ம இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு one monthல 1 yearல வந்து we should ensure that all of us we ourselves and our family வந்து we should stay healthy and alive. அது வந்து நம்மளோட இம்பார்ட்டன்டான கிரைட்டீரியா இருக்கணும். அது போ வந்து இன்னொரு so that is about corona virus. அது போ இதுல வந்து corona virus பாத்தீங்கன்னா நீங்க வெளியில அவுட்டோர்ல இருக்கக்கூடிய அவுட்டோர் ஸ்பேசஸ்ல இருக்கக்கூடிய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இது வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெசர் கம்பேர்ட் டு இன்டோர் ஸ்பேசஸ். அதாவது ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, இல்ல ஒரு ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு கிராசரி ஸ்டோர் போறீங்க, அந்த மாதிரி என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து ரிஸ்க்ஸ் ஆர் ஹை ஆஃப் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட் என்க்ளோஸ்ட் பப்ளிக் ஸ்பேசஸ்ல. சோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. செகண்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் பத்தி. இன்ஃபேக்ட் நான் ஒரு 1 month முன்னாடி நான் ஒரு 1 or 2 months முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அபவுட் Facebook இன்வெஸ்டிங் இன் ஜியோ. Facebook வந்து ஒரு 4000 கோடி வந்து 40,000 கோடி வந்து ஜியோல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு 10% ஸ்டேக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த டீல் அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட நல்லா ரீச் ஆச்சு. எதனால அது Facebookக்கு என்ன லாபம், ரிலையன்ஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு பேசியிருந்தோம். சோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 monthsல ஆல்மோஸ்ட் 11 டீல்ஸ் வந்து ரிலையன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க மொத்தமா இந்த மாதிரி டீல்ஸ்னால அவங்களுக்கு வந்த பணம் வந்து 1 கோடியே 10 லட்சம் 1.10 lakh crores அவங்க வந்து பணம் வந்து சேர்த்திருக்காங்க. அது போ ரைட்ஸ் இஷ்யூன்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணி அதுல ஒரு 50,000 crores வந்து சேர்த்திருக்காங்க. சோ இதனால என்னன்னா வந்து ஆகஸ்ட் 2019ல வந்து அம்பானி அவங்களோட ஏஜிஎம்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து ரிலையன்ஸ் வந்து எந்த ஒரு கடனுமே இல்லாத ஒரு நிறுவனமா மாற்றி காமிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து அடுத்து வந்து பொருளாதார நிலைமையும் ரொம்ப பேடா இருந்துச்சு, கரோனா வைரஸ் தாக்கமும் வந்துச்சு. அதனால அவர் இதை வந்து காப்பாற்ற மாட்டார், அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டார் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தவங்கள வந்து எஸ் ப்ரூவ் them wrong. இன்ஃபேக்ட் வந்து அவரோட கம்பெனி வந்து இப்ப கடைசி இந்த 11th டீலுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து they have become a net debt free company. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது, எல்லாமே வந்து அவங்க சொந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி நடக்கிற நிறுவனமா இருந்துகிட்டு வருது. So it proves that நல்ல கம்பெனிகள், நல்ல நிர்வாகம் உள்ள கம்பெனிகளுக்கு வந்து இன்னுமே வந்து இந்தியால வந்து முதலீடு பண்றதுக்கு வெளிநாட்டவர்கள் முனைப்பா இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. மூணாவது பாத்தீங்கன்னா வந்து பென்குயின் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆயிருந்து கீர்த்தி சுரேஷ் வந்து நடிச்சிருந்தாங்க. சோ இது வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகக்கூடிய செகண்ட் பிலிம் ஆஃப்டர் ஜோதிகாஸ் பொன்மகள் வந்தால். சோ அந்த படம் நான் பார்த்திருந்தேன். அதுல வந்து இட் இஸ் a thriller, ஒரு சீரியல் கில்லர் பேஸ்ட் ஒரு த்ரில்லர். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ தாட் தட் the movie was not well made. அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்லோமோ சீன்ஸ் அண்ட் கீர்த்தி சுரேஷோட இன்டென்ஷன்ஸ் அது மாதிரி வந்து அண்ட் ஃபைனலா வந்து அந்த கில்லரோட ரிவீல் எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. பட் இன்ஃபேக்ட் ஆனா நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பாக்குறதுனால வந்து ஓடி பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் இட் மேக் சென்ஸ். ஒரு 2 hours film ஒரு 1.5 hourல பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா யூ கேன் see the film. ஆனா எனக்கு கிளியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் வீக் வந்தக்கூடிய அந்த பொன்மகள் வந்தால் படத்தோட வந்து this film is a little bit better film. அதனால if you have free time you can watch it, otherwise you can ignore it. Thank you. So this is it. So இதுக்கப்புறம் வந்து every 2 days we will keep posting such videos. and நான் சொன்ன மாதிரி வந்து வாட்ஸ்அப் மற்றும் Facebookல வந்து இந்த வீடியோட லிங்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் every 2 days. அது போக வந்து if you directly want to stay connected to these videos, if you like our content வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அது போக வந்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோஸ் எப்ப அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும். You can stay tuned. Thank you.